Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணி தான் நான் இட்லி செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ரேஷன் கடை அரிசி வாங்கி இட்லி செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். கண்டிப்பாக தப்பு இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், ரேஷன் கடை அரிசி. இங்கே பெங்களூரில் ரேஷன் அரிசி நான் வாங்கினதே கிடையாது. ஸோ ஊருக்கு போனப்போ அம்மா கிட்டேருந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தது தான் இந்த அரிசி. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோம். இப்போது அரிசி எவ்வளோ வேணும், எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 கப் அளவு ரேஷன் அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு இந்த அரிசி யூஸ் பண்ணி இட்லி செய்ய போகிறேன். இது எப்படி வரும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம இந்த அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி அப்படிங்கிறனால இதில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு இதை வந்துட்டு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம கழுவருக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவிக்க போகிறோம். அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கு, குப்பை எல்லாம் வெளியில் வரும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அரிசி ரொம்ப சீக்கிரமாக சுத்தமாயிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நான் வந்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். தண்ணி கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம இதை டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா கழுவிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5லிருந்து 6 தடவை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ரேஷன் அரிசிக்கு நான் வந்துட்டு 2 டம்ளர் கடை அரிசி, அதாவது கடை இட்லி அரிசி சேர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதுனால நான் இட்லி அரிசியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்த அரிசியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அரிசி வந்துட்டு 5லிருந்து 6 மணி நேரம் ஊறணும். இப்போ அடுத்தது நம்ம எடுத்த அரிசிக்கு எவ்வளோ உளுந்து ஊற போடலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவு உளுந்து ஊற வைக்கிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சைடில் இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு அவல், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு மாவு ஜவ்வரிசி. ஸோ இது 2 சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி. இதை நம்ம மாவில் சேர்க்கும்போது இட்லியும் வெள்ளையாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இப்போ இந்த 2ஐயும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 2ஐயும் நல்லா கழுவியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா உளுந்தை இப்போ ஊற வைக்க போகிறதில்ல. அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நம்ம வந்துட்டு அவலையும் ஜவ்வரிசியும் ஊற வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் ஊறினாலும் தப்பில்லை. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அவலையும் அரிசியும் ஊற வச்சாச்சு. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். உளுந்து பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இது நல்லா ஊறின பிறகு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச உளுந்தை அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஊற வச்ச உளுந்தை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உளுந்து வந்துட்டு 20 நிமிஷம் அரைச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. 20 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை நான் பாருங்கள் பவுலில் மாற்றி வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து நான் வந்துட்டு அவல், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஊற வச்சு இல்லையா, அது போட்டு அரைச்சிட்டு அரிசியை போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கிரைண்டரில் 2ஐயும் போட்டுட்டேன். நம்ம மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் ஒரு 25 மினிட்ஸ் தான் அரைப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரவை பதத்துக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. ரெடியான மாவை நான் வந்துட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிரைண்டர் கழுவின தண்ணியும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது இந்த உளுந்தை இந்த அரிசி மாவு கூட கலந்துக்கணும். அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டப்பாவில் கல்லுப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் கல்லுப்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா லேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது மாவு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்த மாவை நல்லா புளிக்க வைக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு ஹோல் நைட் வைக்க போகிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு சூப்பராக புளிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவை லைட்டாக கலந்துக்க போகிறோம். நல்லா கீழே இருந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி வந்துட்டு இட்லி தட்டில் டைரெக்டாக ஊற்றாமல் துணி வச்சு நான் ஊற்ற போகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் ஊற்றலாம். இட்லி தட்டில் நீங்கள் டைரெக்டாக மாவு ஊற்றும் போது எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். துணியில் சேர்க்கும் போது துணி வந்துட்டு ஈரமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை 10லிருந்து 12 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து பார்க்க போகிறோம். நம்ம ரேஷன் கடை இட்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பி ரெடியாக இருக்குது. நல்லாவே இருக்குது பார்க்கறக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் இதை திருப்பி போட்டுட்டு துணிக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக துணியில் ஒட்டாமல் வெளியில் வரும். பார்க்கறக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இட்லி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வெளியில் வந்துருச்சு. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த இட்லிக்கு நீங்கள் சாம்பார், சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்துட்டு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணேன். இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பிடிச்சிது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. இட்லி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. ஆனால் இன்னுமே இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவ்வளோ இதாக எனக்கு வரலை. ஸோ என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி திரும்பவும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் வேறு ரெசிபியோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.